தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நடிகை குஷ்பு வந்து சமீபத்தில் புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் தலைவரை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த இன்டர்வியூவை எடுத்தவர் வந்து தலைவர் பெயரை சொன்ன உடனே அவங்க வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாங்க. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். அது மட்டும் இல்லாமல் குஷ்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவருடைய அந்த ஸ்டார்டம் வந்து அவருடைய தலைக்கு ஏறாமல் பார்த்துக்கிறாரு, அதுதான் மிகப்பெரிய விஷயம். அவர் வந்து எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் கூட நார்மல் ஹியூமன் பீயிங்காக தான் இருக்கார். இப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா கூட சிம்பிளான ட்ரெஸ் தான் பண்ணுறாரு. பகட்டான ஒரு உடையோ பகட்டான ஒரு ஷூவோ பகட்டான ஒரு வாட்சோ கட்டுறது கிடையாது. அந்த காலகட்டத்தில் என்ன வாட்ச் கட்டினாரோ அதை தான் இப்போவும் கட்டுறாரு. எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னா ஒரு ஸ்டைலிஸ்ட் ஹேர் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. இப்படி இருக்கேன், கண்ணாடி இருக்க முடியலையா அப்படியே மொட்டை தலையாக வருவேன், ஒரு வேட்டி கட்டுவேன், ஒரு சிம்பிள் பேண்ட் ஷர்ட் பண்ணுவேன். அந்த காலத்தில் எப்படி வாட்ச் கட்டியிருந்தோம் அதே வாட்ச் கட்டிட்டு நான் வருவேன். இது எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று பண்ணியிருந்தோம், சிவாஜி டைம் அப்படின்னு நினைக்கிறேன், சிவாஜியோ இந்திரன் டைமோ. அந்த டைமில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் பேட்ச் ஒர்க் போயிட்டு இருந்தது. இவர் வந்து வெளியே உட்காந்து ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு புக் படிச்சுட்டு இருந்தார். என்ன சார் இங்கே உட்காந்துருக்கீங்க, கேரவனுக்கு போகலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை கேரவன் எனக்கு இல்லை, கேரவன் எதுக்கு வேஸ்ட்டா அப்படின்னு சொன்னார். சரி சார் ரூமுக்காவது போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டதுக்கு, ரூமுக்கு போயிட்டு வர்றதுக்கு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரையும் ஆகுது, அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், அதுக்கு இங்கே உட்காந்துருந்தால் டக்குன்னு கூப்பிட்டாங்கன்னா வேலையை பார்க்கலாம்ல அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்களாம். தலைவர் அப்படி சொன்ன உடனே குஷ்புக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருச்சான். ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே கேரவன் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் மற்ற நடிகர்களுக்கும் கேரவன் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தும் கூட தயாரிப்பாளருக்கு செலவு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேரவன் வேண்டான்னு சொல்லியிருக்காரு. ரூமுக்கு போயிட்டு வந்தால் 10-15 நிமிஷம் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால ரூமுக்கு போகாமல் அங்கேயே ஒரு கொடையை வச்சு உட்காந்துருக்காரு. அப்படின்னா இவர் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தும் கூட இப்படி சிம்பிளாக இருக்காரே, நமக்கெல்லாம் எதுக்கு கேரவன் அப்படின்னு என்னை பார்த்து நானே கேட்டுக்கிட்டேன். அந்த மனுஷன்ட்ட இருந்து கொஞ்சமாவது கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு குஷ்பு வந்து பேசியிருந்தாங்க. தேவையா இப்போ கேரவன் தேவையா? ரஜினிகாந்தே இந்த வெயில் காலத்தில் புக் வச்சுட்டு கூட அவரே பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு வெயில் காலத்தில். என்னைய பார்த்துட்டு செய் இந்த மனுஷக்கிட்ட கொஞ்சமாவது கற்றுக்கலாமே நம்ம. அப்போ தலைவர் எப்போவுமே சிம்பிளானவர், தயாரிப்பாளர்களுக்கு அதிக செலவு வைக்காதவர். முடிஞ்ச அளவுக்கு தயாரிப்பாளர்களுக்கு எந்த அளவுக்கு செலவு கம்மியாக பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணி கொடுக்கக்கூடியவர் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். அதனால தான் இன்றளவும் எல்லா தயாரிப்பாளர்களுமே தலைவரோட வீட்டு வாசலில் அவருடைய கால் சீட்டுக்காக காத்திருக்காங்க.